ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு கேர்ள் சைல்ட் டே. சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு பெண்கள் பல இடத்துல பல விஷயத்துல சாதிச்சுட்டு வராங்க. லைக் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்க தமிழக வெற்றி கழகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே முதல் பெண்களை கொள்கை தலைவராக ஏற்ற கட்சி எங்க தமிழக வெற்றி கழகம், எங்க தளபதி அவர்கள். அவங்க மட்டும் இல்லை, அவங்கள தாண்டி நம்ம முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா மேடம், அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு புரட்சி செஞ்சுதான் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சராகவும் இருந்திருக்காங்க. அது மாதிரி பல துறைகள்ல பல பெண்கள் ஏதோ ஒரு வகையில சாதிச்சுட்டு தான் வராங்க. நம்ம கல்பனா சாவ்லா மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல சரி, பல துறைகள்ல சரி சாதிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. பெண்கள் ரோட்ல நடமாடக்கூடிய சிச்சுவேஷனும் இல்லை, வயசானவங்களும் இல்லை, குழந்தைங்க இனி வரைக்கும் கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட போக்சோ வழக்குகள் இருக்கு. ஆனாலும் அதுலயும் அந்த வழக்குல இருக்கிறவங்க கைது செய்த பிறகும் அவங்க வெளியே நார்மலா தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சட்டமும் இன்னும் கடுமையாக இருக்கணும். இன்னைக்கு பெண் கடவுள் இருக்கிறாங்க, பெண்கள் பேர்ல நதி இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கான அனைத்து உரிமைகளும் இங்க இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பும் இல்லை, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான ரெஸ்பெக்டும் சில பேர் இன்னும் அதை தவறாதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. தவறான முறையில தான் அவங்க சிந்திச்சுதான் இருக்காங்க. ஆனா நம்ம பெண்களை என்னைக்கு மதிக்கிறோமோ, பெண்களுக்கான ரெஸ்பெக்டை என்னைக்கு கொடுக்கிறோமோ, அன்னைக்குதான் நம்ம சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக மாறும். இன்னைக்கு ஒரு குழந்தை ரோட்ல பாதுகாப்பா போக முடியல, ரொம்ப பயமா இருக்கு. எங்கன்னா வெளியே போயிட்டு வராங்க கூட அந்த குழந்தை சேஃப்டியா வருதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா பெண்களை அடிமைத்தனத்துல வச்சிருந்தாங்க. பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் வச்சு கொண்ட காலங்கள்லாம் இருக்கு. அது இல்லாம இப்பயுமே சில இடத்துல பெண் குழந்தைன்னா அதை குப்பை தொட்டியில போட்டுட்டு போற சூழ்நிலை கூட இருக்கு. பெண்கள்ன்றது நம்ம நாட்டுல உண்மையாவே சொல்ல போனா அவங்கதான் நம்மளோட கண்கள். அதாவது நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா நம்மளை பெற்றெடுத்தது அம்மா. அது கூட நம்ம கூட அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. எல்லாமே நம்மளை கேர் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை பார்த்துருப்பாங்க. பெண்கள்ன்றவங்கள இன்னைக்கு ஒரு ஆப்ஜெக்டா மட்டும் நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அவங்க இல்லைன்னா நம்மளோட லைஃபோட எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அவங்க நம்ம வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமானவங்க. அதனால இனி வரும் காலங்கள்ல அந்த மாதிரியான ஒரு எந்த விஷயமும் யாரோட எண்ணத்திலையும் தோணக்கூடாது. நம்மளுக்காக இருக்கிறவங்க அவங்கன்றத நினைச்சுக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்புல இருந்து எல்லாத்துலயும் நம்ம அவங்க கூட உறுதியா எல்லாத்துலயும் துணையா இருக்கணும்னு கேட்கிறோம்.